தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ட்ரேடிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆஃபர் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். அந்த ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா உங்களுக்கு பேடிஎம்லேருந்து பேடிஎம் மணியாகவும் இல்லைனா உங்களுக்கு வீக்லி லக்கி ட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிற டிக்கெட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, பேடிஎம் கேஷாக கிடச்சா ப்ராப்ளம் இல்லை, அந்த டிக்கெட்டாக கிடச்சா நம்ம வந்து என்ன பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு ஆஃபருக்கு மட்டும்தான் லிங்க் வந்து அனுப்பியிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆஃபர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேரிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். டோட்டலாக இதுவரை 4 பேருக்கு வந்து 25 ருபீஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5வது ஒரு நம்பருக்கு வந்து இந்த வீடியோவில் லைவாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து எந்த வீடியோலேருந்து நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன் அந்த லக்கி வின்னரை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு லக்கி வின்னரை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த வீடியோ லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் அந்த வீடியோ லிங்க்கை காப்பி பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் கமெண்ட் பிக்கர் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கமெண்ட் பிக்கர் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கமெண்ட் பிக்கர் வெப்சைட்டில் சர்ச் பாக்ஸில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த வீடியோ லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி முடிச்சோன்னா இங்கே கீழே வந்து சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோன்னா டோட்டலாக நமக்கு வந்து பாருங்கள் 86 மெம்பர் வந்து ரேண்டமாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 86 மெம்பரில் ஒருத்தரை தான் லக்கி வினராக வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அவருக்கு தான் 25 ருபீஸ் வந்து பணம் வந்து பேடிஎம் கேஷ் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இதை வந்து இன்றைக்கான லக்கி வினர் யார் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு சிம்பிளாக இங்கே வந்து ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோன்னா நம்ம இன்னைக்கான லக்கி வின்னர் யாருன்றதை பார்த்துடலாம். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான லக்கி வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஏர்னிங் ஹை தமிழ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ப்ரோ நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட பேடிஎம் நம்பரை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இவரோட நம்பரை வந்து நான் காப்பி பண்ணி நான் பேடிஎம் ஆப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் நம்பரை வந்து நான் காப்பி பண்ணிட்டு இப்போ என்னோட பேடிஎம் ஆப்பில் வந்து பே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இவரோட நம்பருக்கு வந்து நம்ம லைவாக 25 ருபீஸ் வந்து சென்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கீழே ப்ரொசீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கேட்குது. ஸோ 25 ருபீஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஆட் மெசேஜ் அப்படின்ற இடத்துல வந்து நான் வந்து அல்டிமேட் அப்படின்ற மாதிரி சும்மா வந்து டைப் பண்ணிக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ இதை டைப் பண்ணிட்டு இவருக்கு லைவாகவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பே வந்து பண்ணிடலாம். இப்போ பே ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்ப வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கேட்குது. ஸோ இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் லைவாகவே இவருக்கு வந்து நம்ம வந்து 25 ருபீஸ் வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு யூஸருக்கு நம்ம வந்து 25 ருபீஸ் வந்து சென்ட் பண்ண வேண்டியது பெண்டிங் இருக்குது. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்ம வீடியோக்கில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆஃபருக்கு பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணுறது தான். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. அதை வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, அதை வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஆன்சர் வந்து நம்ம பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம் கேஷ் வந்து சில பேருக்கு 10 ருபீஸ் வந்து கிடைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கி ட்ராவில் கலந்துக்கிறதுக்கான டிக்கெட் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். அதனால் விருப்பப்பட்டு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ண கேட்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். நீங்கள் என்ட்ரு பண்ணுற நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. நேம் வந்து என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் நீங்கள் வந்து ஜெண்டர் வந்து கேட்கும். ஸோ மேலாக இருந்தால் மேல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து கேட்கும். ஸோ உங்கள் ஏஜ் என்னவோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து திரும்ப கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சிட்டியில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த சிட்டி வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிட்டிலாம் அக்செப்ட் பண்ணிக்காது. அவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி கீழே வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்து நீங்கள் அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வேறு சிட்டியில் இருந்தீங்கன்னா சில இது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால் சென்னை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த பேஜுக்கு வந்து நம்ம மூவ் ஆனோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேட்கும். இதில் வந்து நீங்கள் சிங்கிள் ஆர் மேரிட் இந்த மாதிரி கேட்குது. சிங்கிளாக இருந்தால் சிங்கிள் கொடுத்துக்கோங்க, மேரிடாக இருந்தால் மேரிட் கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. திரும்ப அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ 2 இருந்தால் 2, 3 இந்த மாதிரி வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதை கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும். இதில் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்க
கொடுத்துருக்க ப்ராடக்ட்டில் இதில் எது வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும். மேக்ஸிமம் நிறையா இது நமக்கு வந்து வச்சுருப்போம். ஸோ ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆயிருங்க. அதுக்கு அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் எதுவும் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட நிலம் எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஸ் இருந்தால் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ வந்து கொடுத்துட்டு திரும்ப நெக்ஸ்ட் பேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணோன்னா அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து நீங்கள் என்ன டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன லெவல் வந்து இருக்கீங்க, எஜுகேஷனில் இருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ காலேஜ் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா சம் காலேஜ் இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆயிருங்க. இப்போ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, இல்லை வந்து சேலரி வந்து வாங்கிட்டு இருக்கீங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சேலரிடு அப்படின்ற மாதிரி வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து சம்பளம் வந்து வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜுக்கு வந்து வந்துடுறேன். அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரி நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் உண்மையாக தான் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன காலேஜ் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு காலேஜ் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மந்த்லி சேலரி இப்போ எவ்வளோ அப்படின்ற மாதிரி இதில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா less than 25,000 தான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இப்போ நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும். ஸோ அது இருந்துச்சுன்னா less than 25,000 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சர்வே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடச்சிரும். ஸோ அந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுற மூலிமா உங்களுக்கு வந்து 10 rupees பேடிஎம் கேஷோ இல்லைனா உங்களுக்கு வந்து இது லக்கி ட்ராவில் வந்து கலந்துக்கிறதுக்கான டிக்கெட் வந்து கிடைக்கும். ஸோ அது எப்படி என்னன்னு பார்க்கலாம். அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சுரண்டி வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து பணம் வந்து கிடைக்குதா, இல்லை வந்து நமக்கு லக்கி ட்ராவில் கலந்துக்கிற டிக்கெட் வந்து கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மணி வந்து எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்போ திரும்ப வந்து என்ன பண்ணுறேன், கீழே வந்து கிளைம் ரிவார்டு அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணோன்னே இப்போ எனக்கு வந்து பாருங்கள், யூ வின் தி வீக்லி ரஷ் டிக்கெட் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிக்கெட்டு தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. எனக்கு 10 rupees கேஷாக வந்து கிடைக்கல. ஆனால் நிறைய பேருக்கு சர்வே கம்ப்ளீட் பண்ணுறப்ப 10 rupees கேஷாக வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே இந்த சின்ன சின்ன கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 rupees கேஷாக வந்து கிடைக்கும். அப்படி இல்லைனா இந்த வீக்லி ரஷ் டிக்கெட்டாக வந்து கிடைக்கும். இந்த வீக்லி ரஷ் டிக்கெட்டை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறது, இதனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஏன்னா இந்த க்ரோ நீட் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் இதை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு ஆப் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட மொபைல் நம்பர் OTP வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து டைம் ஆயிரும். நான் ஷார்ட்டாக நமக்கு என்னென்ன யூஸ் இருக்குது அதை மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு சர்வே வந்து சின்ன சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த ஆப் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா சர்வே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சர்வேல வந்து கலந்துக்கிட்டு இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு 1000 ரூபா பேடிஎம் கேஷ் வந்து வின் பண்ணலாம். அடுத்து ஒரு சர்வேல வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வந்து வின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சர்வே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் பார்த்திங்கன்னா நேமு, எவ்வளோ சேலரி வாங்குகிறோம், இந்த மாதிரி சின்ன கொஸ்டின் தான். எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு சர்வேல எக்ஸ்ட்ரா வந்து 1-2 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேடிஎம் கேஷாக வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த லக்கி ட்ராவில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அந்த லக்கி ட்ராவில் நம்ம வந்து எப்படி கலந்துக்கிறோம், இப்போ வந்து எனக்கு ஒரு டிக்கெட் வந்து கிடச்சிச்சு, அதை வந்து நான் எப்படி கலந்துக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு கேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கரெக்டாக இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து லைட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வீக்லி ரஷ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு. ஸோ இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு வீக்கும் ஃப்ரைடே தான், நீங்கள் ஃப்ரைடே 3 மணிக்கு நீங்கள் வந்து இதில் வந்து கலந்துக்க முடியும். ஸோ இந்த நம்பர் உங்கள் டிக்கெட்டில் இருக்கிற நம்பரும் வந்து மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 7 டிக்கெட் வந்து வின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 7 டிக்கெட்டில் இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற லக்கி நம்பராக எனக்கு வந்து வந்துச்சுன்னா நான் வந்து என்னென்ன ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது மேலே வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இப்போ க்ரோவின்ட் பாயிண்ட் வந்து நான் வந்து ஒரு 10,000 பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மொபைல் வந்து ஏர்ன் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. iPhone 7 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லக்கி ட்ராவில் வந்து நீங்கள் கலந்துக்கிறது மூலிமா இந்த நம்பர்ஸும் உங்கள் டிக்கெட் நம்பரும் வந்து மேட்ச் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்பிங் கூப்பன்ஸு அடுத்து நிறையா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ நிட் பாயிண்ட்ஸ் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, அடுத்து வந்து டைமண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் ஏர்ன் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஆப்பில் வந்து ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்லேயே வந்து நீங்கள் அமேசான் கிஃப்ட் கார்டாகவும் எடுத்துக்க முடியும், மொபைல் ரீசார்ஜாகவும் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷனும் இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணுறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் டாப் கார்னரில் ஒரு 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷன் இது எல்லாமே வந்து காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடீம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னா நீங்கள் ரெடீம் எடுக்கிறதுக்கு கூப்பன்ஸாக ரெடீம் பண்ணிக்கலாம். இந்த க்ரோனிட் பாயிண்ட்ஸை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸாக ரெடீம் பண்ணிக்கலாம். அடுத்து மொபைல் ரீசார்ஜ் இல்லைனா டிடிஹெச் ரீசார்ஜாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ கூப்பன்ஸ்னால் அதுக்கு என்னென்ன வந்து கூப்பன்ஸ் அவைலபிள் இருக்குது, நீங்கள் வந்து கூப்பன்ஸாக என்னென்ன ரெடீம் கொடுக்கலாம், என்னென்ன வெப்சைட்டில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸாக நீங்கள் ரெடீம் பண்ணுறதா இருந்தால் அமேசானில் வந்து நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்கலாம். கிஃப்ட் கார்டாக வந்து வித்ரா எடுத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜாகவும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ டிடிஹெச் ரீசார்ஜும் வந்து இதில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த க்ரோனிட் பாயிண்ட்ஸோட யூஸு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அடுத்து இதில் டைமண்டு மாதிரி என்னமோ ஒன்று கொடுத்துருந்தாங்களே, அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ இது வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இங்கே பெர்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் அதே சேம் தான். அங்கே க்ரோனிட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ இந்த பெர்க்கை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஷாப்பிங் கூப்பன்ஸாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் இதில் வந்து கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோனிட் பாயிண்ட்ஸு அடுத்து வந்து பெர்க்கு, இந்த 2 தான் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த டைமண்டை தான் நம்ம வந்து பெர்க்குன்னு சொல்கிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இது மட்டும் தான் ஆப்ஷனாக, இதில் வந்து நம்ம வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணி தான் ஏர்ன் பண்ண முடியுமா, வேறு எதுவும் ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்போட மெயின் பர்பஸே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து வாங்குறீங்க, ஏதோ ஒரு ஷாப்பிங் பண்ணுறீங்க, சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு பில் வச்சுருக்கீங்க, அந்த பில்லை வந்து இதில் அப்லோட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு வந்து க்ரோனிட் பாயிண்ட்ஸாவோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து பெர்க்ஸாகவும் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அமேசானில் வித்ரா எடுக்கிறதாலும் எடுத்துக்கலாம். இல்லை இதை வச்சு நீங்கள் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வந்து கேஷ் கேமில் வந்து ப்ளே பண்ணி அமௌண்ட் வந்து வின் பண்ணுறதா இருந்தாலும் வின் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ இதில் கேம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து திடீர்னு சொல்கிறீங்களா, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரைட் டாப் கார்னரில் இந்த மேலே கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த ஆப்ஷனில். கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ரெஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங் கேம்ஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏர்னிங் கேம்லலாம் நீங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பில் வந்து ஏதாச்சும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் பில் வந்து அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கேம்லலாம் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து கேஷாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இவ்வளோ தான் இதில் வந்து கான்செப்ட். அதுக்கப்புறம் இது மட்டும்தானா, இதில் வந்து வேறு ஏதோ ஆப்ஷன் இருக்கா, ரெஃபர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் இதில் ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வெப்சைட் லிங்க்கில் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ப்ரொஃபைல் சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னு நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சர்வே எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பாருங்கள் ஃபில் சர்வேஸ் அண்ட் ஏர்ன் ரிவார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இப்போ நான் ஆல்ரெடி ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஸ்க்ராட்ச் கார்டு ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த எல்லா ஆப்ஷனும் இங்கே வந்து காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ரெஃபர் வந்து நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து புது ஸ்க்ராட்ச் கார்டு வந்து உங்களுக்கு அவைலபிள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ அதுக்குள்ளே நமக்கு வந்து இன்னொரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து யாரோ ஜாயின் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்க்ராட்ச் கார்டு நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி ஷேர் பண்ணுறதுனா கீழே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இவ்வளோ தான் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு டோட்டல் ஆப்ஷனு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வே அடிக்கடி நிறையா வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சே நான் 1 இயராக இதை வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அதிகமாக ஏர்ன் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புதுசாக நிறையா கான்செப்ட் வந்து இந்த ஆப்பில் வந்துருக்கு. பில் அப்லோட் பண்ணுற மூலிமா ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சர்வே வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து நிறையா சர்வே வந்து கொடுப்பாங்க. ஸோ சிம்பிளாக அந்த கொஸ்டின்க்கெலாம் ஆன்சர் பண்ணுற மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனால் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதிகமாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.